பதநீர்னாலே அருமையா இருக்கும். அதுலயும் மாங்காய் பதநீர்னா சொல்லையா வேணும், அற்புதமா இருக்கும். 2024ல ஃபர்ஸ்ட் மாங்காய் பதநீர் குடிக்க போறோம். பனைமரத்துல இருந்து பதநீர் எடுக்க கூட சீக்கிரம் கத்துக்கிட்டோம். எங்களோட டீம் முயற்சியை பார்த்து அந்த பனை தேவதையை எங்களுக்கு பதநீரை சீக்கிரம் கொடுத்துட்டு, ஆனா அந்த பனை ஓலையில இருந்து இந்த பட்டை ரெடி பண்ண மட்டும்தான் இன்னும் தெரியல. ஒரு 10 ரெடி பண்ணோம்னா ஒரு 5 ஓட்டையாயிருது, இதுல கிழிஞ்சு போயிருது. இன்னைக்கு பதநீர்ல மாம்பழத்தை போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு கிளிமுக்கு மாம்பழமா பார்த்து ஒரு 3 மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து தொழிலாம் சீவி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணும் போதே அள்ளி திங்கணும் போலதான் தோணுச்சு. இருந்தாலும் பொறுமை கடலினும் பெரியது சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் மாங்காய் பதநீர் குடிக்க முடியும், இல்லைன்னா வெறும் பதநீர் தான் குடிக்க முடியும் சொல்லிட்டு பொறுமையா இருந்து மாம்பழத்தெல்லாம் வெட்டி போட்டு அந்த பதநீரை ஊத்தும் போதே அதோட சுவை எங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அப்படியே டீம் பசங்கிட்ட இருக்க பட்டையெல்லாம் மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அப்படியே பதநீரை ஊத்தி மாம்பழத்தை நல்லா பதநீர்ல நீச்சல் அடிக்க விட்டு எடுத்து குடிச்சு பார்த்தோம் பாருங்க. அந்த மாதிரி டேஸ்ட் இந்த உலகத்துல இருக்க எந்த குளிர்பானமும் இந்த மாங்காய் பதநீர் கிட்ட வராது. அவ்வளவு அற்புதமா இருக்கு. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு உண்மையா கொடுத்து வச்சிருக்கணுங்க. அந்த பனைமரத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி பனைமரமே.